இருள் மெதுவாக ரோமா நகரத்தின் மீது இறங்கியது. ஆனால் அந்த இருள் வானத்தில் அல்ல, அது மனிதர்களின் மனதில் பிறந்தது. ஒரு சக்தி வாய்ந்த குடியரசின் மையத்தில் ஒரு மனிதன் இருந்தார். அவர்தான் ஜூலியஸ் சீசர். காலம் கிமு 44. ரோம குடியரசு வெளியே பார்த்தால் மிகவும் வலிமையாக இருந்தது. ஆனால் அதன் உள்ளே பிரச்சனைகள் அதிகரித்து கொண்டிருந்தன. பல ஆண்டுகள் நடந்த உள்நாட்டுப் போரில் வெற்றி பெற்ற சீசர் டிக்டேட்டர் ஃபார் லைஃப் என்ற அதிகாரத்தை பெற்றார். இதனால் அவர் சாதாரண தலைவராக இல்லாமல் ஒரு மன்னராக மாறுகிறார் என்று பலர் நினைத்தார்கள். ரோம குடியரசின் முக்கிய விதி என்ன? அதிகாரம் ஒரே மனிதனிடம் இருக்கக்கூடாது. இதை காப்பாற்ற சிலர் முடிவு செய்தார்கள். அந்த குழுவில் முக்கியமானவர் மார்க்கஸ் புரூட்டஸ். அவர் சீசரின் நண்பர், ஆனால் அவர் குடியரசை மிகவும் நேசித்தார். அவர்கள் இரகசியமாக ஒரு சதியை திட்டமிட்டார்கள். ரோமன் செனட்டில் இருந்த பலர் ஒன்றாக சேர்ந்தார்கள். அவர்கள் நினைத்தது ஒன்றுதான்: சீசர் உயிருடன் இருந்தால் குடியரசு அழியும். மார்ச் மாதம் 15ஆம் நாள் சாதாரணமாக இருந்தது. ஆனால் ஒரு பெரிய சம்பவம் நடக்க காத்திருந்தது. அன்று சீசர் செனட் மண்டபத்துக்குள் சென்றார். அவரை சுற்றி நின்றவர்கள் நண்பர்களா அல்லது எதிரிகளா? சில நொடிகளில் எல்லாம் மாறிவிட்டது. மரியாதை வன்முறையாக மாறியது. ஒருவர் குத்தினார், பிறகு இன்னொருவர், தொடர்ந்து பலர் தாக்கினர். சீசர் தனது சுற்றி இருந்தவர்களை பார்த்தார். அவர் நம்பிய மனிதர்களே அவரை தாக்கினர். அந்த நேரத்தில் அவர் பார்வை புரூட்டஸ் மீது விழுந்தது. அந்த ஒரு நொடியில் ஒரு பேரரசின் இதயம் உடைந்தது. நீயுமா புரூட்டஸ்? அதற்கு பிறகு சீசர் கீழே விழுந்தார். ஆனால் அது முடிவு அல்ல, அது ஒரு புதிய தொடக்கம். சதியாளர்கள் இது ரோமாவை காப்பாற்றும் என்று நினைத்தார்கள். ஆனால் இந்த ஒரு செயல் ரோமாவை மேலும் பெரிய குழப்பத்தில் தள்ளியது. சில வாரங்களில் ரோமா மீண்டும் உள்நாட்டுப் போரில் மூழ்கியது. சீசரின் மரணம் அமைதியை தரவில்லை, அது புதிய போர்களை உருவாக்கியது. பின்னர் அகஸ்டஸ் போன்றவர்கள் ரோமாவை முற்றிலும் மாற்றினர். ஒரு கொலை, ஒரு சதி, ஒரு நம்பிக்கையின்மை, இவை அனைத்தும் சேர்ந்து ரோம குடியரசை முடிவுக்கு கொண்டு வந்தது. இருள் வந்தது. அது ஒரு மனிதனை மட்டுமல்ல, ஒரு முழு குடியரசையே முடிவுக்கு கொண்டு வந்தது.